இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருமே ஒரே பாதையில தாங்க நடக்குறாங்க. ஆனா மிதுன ராசி மட்டும் 2 பாதை, 2 திசை, 2 விதி. ஒரே ஆன்மா, ஆனா 2 அடையாளங்கள். சொல்லப்போனா மிதுன ராசி வந்து ராசி இல்லைங்க. அது ஒரு யுக்தின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள 2 குரல்கள் பேசும். மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா? இத செய்யுங்க, இத செய்யாதீங்கன்னு சொல்ற இடத்துல, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல, நமக்கு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "ஒண்ணு தொடங்கு இல்ல முடி" அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஆனா இவங்களுக்கு மட்டும் ஒரே நேரத்துல ஒரு மனசு என்ன சொல்லும்? ஒரு குரல் என்ன சொல்லும்? "தொடங்கு" அப்படின்னு சொல்லும். இன்னொரு குரல் என்ன சொல்லும்? "இல்ல, இல்ல இப்ப தொடங்காத. வெயிட் பண்ணு. காத்திரு" அப்படின்னு சொல்லி தடுக்கும். அதாவது பிளஸ் இவங்களே, மைனஸ் இவங்களே அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதில்ல. ஆனா, இவங்க இந்த பிளஸ்ஸையும், மைனஸையும் மத்தவங்களுக்கு பயன்படுத்தினா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவுது. நமக்கு மட்டும் ஓரம் கட்டுதுங்கிற மாரி, மிதுனத்துடைய வளர்ச்சி தடைபடுறதுக்கு காரணமா இவங்களுடைய புத்தியே தான் இருக்கு. ஆனா, இப்போ காலம் மாறப்போகுது. இந்த கடைசி 2 மாதங்கள், இந்த வருஷத்துடைய கடைசி 2 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சோதனைகளா வரல. நீங்க திரும்ப விழுந்த இடத்திலேயே வேகமா எந்திரிச்சு நிக்கக்கூடிய அற்புதமான 60 நாட்களா வரப்போகுது. இந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது 3 நிலைகள்ல மாற்றத்த கொடுக்க போகுது. சிந்தனை, அதிர்ஷ்டம், அடையாளம். கிரகங்கள் இடம் மாறதுனால, உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை இப்ப வேகமா வேலை செய்ய போகுது. இது நாள் வரைக்கும் துரதிர்ஷ்டசாலிடா நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிக்க போகுது. சில காலமா நீங்க எதுவுமே பேச முடியாம மௌனத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைய வந்துட்டு நேரம் காலம் கொடுத்துருந்துச்சு. பழியால, துரோகத்தால, ஏமாற்றத்தால உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே நெறைய பேர் உடைச்சிருப்பாங்க. உசிரே போன மாதிரி நெறைய துரோகங்கள தாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே உங்கள சுத்தி இருந்துச்சு. ஆனா, அது எல்லாமே உங்கள உடைச்சிருச்சுன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அது உங்கள உடைக்கல. உங்கள அழகா ஒரு சிலை மாதிரி வடிவமைச்சிருக்கு. சோதனைகள் எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமா தான் இருந்திருக்கு. அது இப்ப தான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இனி நீங்க வந்து புதிய வடிவம் பெற போறீங்க. புதிய அதிர்ஷ்டத்த அனுபவிக்க போறீங்க. புதிய முடிவுகள்ங்கிறது உங்களுக்கு திருப்பத்த ஏற்படுத்த போகுது. இதோட இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு சாதகம் என்ன? பாதகம் என்ன? எந்த கிரகங்கள் உங்களுக்கு சோதனை குடுக்குறாங்க? இந்த 60 நாள நீங்க எப்படி கையாளணுங்கிறத இப்ப சொல்றேன். ஒரு ராசியோட மாற்றத்த, அதிர்ஷ்டத்த மனுஷங்களால மாத்த முடியாதுங்க. ஆனா, நம்மளுடைய அதிர்ஷ்டத்த மாத்தக்கூடிய அமைப்புங்கிறது கிரகங்களுக்கு இருக்கு. அந்த கிரகங்கள இயக்குறது நம்முடைய கர்மா, நம்முடைய மனசு, நம்முடைய முயற்சி. இந்த 60 நாள்ல 4 முக்கிய கிரகங்கள் மிதுன ராசியுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி. முதல்ல புதன், உங்களுடைய அதிபதி இல்லையா? உங்களுடைய மூளை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வெற்றி. மிதுன ராசியுடைய அதிபதி இவரா இருக்கிறதுனால, உங்களுடைய ஆலோசனை, முடிவு, பேச்சு 3மே அதிர்ஷ்ட கதவை திறக்கூடிய சாவியா செயல்பட போகுது. பேசிய லாபம் சம்பாதிப்பீங்க. நீங்க யோசிச்சா போதும், அது வெற்றி கொடுத்துரும். புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க. அதன் காரணமா உயர்வு உண்டு. அது போல செவ்வாய். சண்டையா இல்ல மாற்றமா யோசிக்கிறீங்களா? எதிரியை எதிர்கொள்வது, தைரியமான முடிவு எடுக்கிறது, நியாயத்துக்காக போராடுறது, அதெல்லாம் வெற்றி பெறுவது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கோபத்துல முடிவெடுக்காதீங்க. திடீர்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. உறவுகளை பார்த்து பக்குவமா கையாளுங்க. ஏன்னா உறவுகள்ல மோதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் இருப்பதுல வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றி அதனால் சோதனையை கொடுக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்கிரன், உறவு, காதல், கலை, ஆட்சி. இதுதான் இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ உறவுகள் சுமூகமா இருக்கும். காதல் மீண்டும் உயிர் பெறும். காதல் வந்து கல்யாணத்துல முடியும். பணவரவு நல்லா இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க. வீட்ல நிம்மதி உண்டு. சுக்கிரன், புதன் சேர்றப்போ இன்னும் கூடுதலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யும். இதை அடுத்து சனி பகவான், சோதிக்கூடிய குரு, உங்களை தள்ளி விடாம காப்பாத்துவார். சனி வந்து அனுபவத்தின் மூலம் பலன் தரக்கூடியவர். ஸ்வீட்டை கொடுத்து கொஞ்சம் கூடவே காரத்தை சேர்த்தி கொடுக்கறது. நல்ல பால் பாயாசத்துல பச்சை மிளகா போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது போல இவர் உங்களுக்கு வந்து இந்த பொற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் சோதனையை கொடுத்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாரு. ஆனா உங்களுடைய பாதையின் முடிவுல வெற்றி தான் கிடைக்கும். சனி பகவான் தரக்கூடிய சோதனையே வந்து பார்த்தீங்கன்னாக்க, மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்ச விதை மாதிரி தான்.
ஓகேங்களா? உங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள் அந்த விதை முளைச்சு வரதுக்கான சூழ்நிலை தான். உங்கள வந்து உழைக்க வைக்கிறாரு. அதாவது நீயே தட்டு தடுமாறி எழுறது, உள்றது எல்லாமே உன்னுடைய சொந்த முயற்சியில இருக்கும். சோ அந்த சமயத்துல 10 பேருக்கு நீ வேலை கொடுப்ப. அந்த அளவுக்கு உயர்வ கொடுத்துருவாரு. அதே போல உங்களுடைய கர்மா, முன்பிறவில நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நல்லதும் செஞ்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வேலை செய்யும். இதுல நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீனாக்கா, சோம்பேறியே இருக்காதீங்க. பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க. முக்கியம் மனசுல தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து சனிக்கு பிடிக்காத விஷயம். சோ சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்களே செய்ய வேண்டாம். ஒட்டுமொத்தமா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 3 பேரும் வந்துட்டு அதிர்ஷ்டத்த உங்க பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவா சொல்றேங்க. புதன் பகவான் உங்களுக்கு திட்டத்த போட்டு குடுக்குறாரு. செவ்வாய் பகவான் அத செயல்படுத்தக்கூடிய தைரியத்த குடுக்குறாரு. சுக்கிர பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள குடுக்குறாரு. சனி பகவான பொறுத்தவரைக்கும் நிலைத்த தன்மை குடுக்குறாரு. இதுதான் உங்க வெற்றிக்கான 4 கதவுகள். சோ இந்த 4 கதவுகளும் எப்படி உங்களுக்கு திறக்க போகுது? நீங்க ஓட வேண்டிய ராசி இல்ல. உங்க வாழ்க்கைய நீங்க ஓட வச்சு வெற்றிய முன்ன நிறுத்தக்கூடிய ராசி. இந்த 60 நாள்ல வேலை, தொழில், பணம், எதிரிகள், உறவு, குடும்பம், காதல். புதன் பிளஸ் செவ்வாய் இது இணைவுங்கிறது 3 பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. புதிய வாய்ப்பு, இடமாற்றம். நீங்க கைவிட்ட வேலை மீண்டும் உயிர் பெறும். நீ கைவிட்ட தொழில் மீண்டும் உயிர் பெறும். உங்களால எடுக்கப்பட்ட முடிவு உங்கள வந்து உயர்த்தி வைக்கும். ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க. தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ. மேல் அதிகாரியுடைய பார்வை உங்கள் மீது வரும். பேசும் திறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க. உயர் பதவி, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். பழைய தவறுகளை இப்போ சரி செய்யக்கூடிய நேரம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள்ல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? நம்ம இவ்வளவு பணம் போடுறோம், நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொழில்ல வந்து பயம் இருக்கு. அந்த பயம் வேண்டாம். நீங்க போடக்கூடிய முதலீடு பல மடங்கு பெருகும். புதிய தொடர்புகள் லாபத்தை கொண்டு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. ஒரு ஆண் தொடர்பு பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும். ஆனா இந்த 60 நாட்கள்ல ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அவசரத்துல முடிவு எடுத்தேன்னு மட்டும் எதையும் சொல்லிடாதீங்க. என்ன செய்யறதாலும் சரி, எந்த முடிவு நீங்க எடுக்கிறதாலும் சரி, அது பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சா மட்டும்தான். அத பத்தின முழுமையான விவரம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வேலைய வந்து தொடணும், முடிக்கணும். அத பார்த்துக்கோங்க. முடிவு வேகமா இருக்கக்கூடாது. இது வந்து தெளிவா வச்சுக்கோங்க. அதேபோல பணம் வரும். 2 இடத்துல ஆனா லீக் ஆகும். திடீர்னு குடும்ப செலவு வரும். திடீர் பொறுப்புகளால செலவு செய்வீங்க. சோ அதிக வரவும் இருக்கும், அதிக செலவும் இருக்கும். ஆனா சிக்கல் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்துரும். அதேபோல ஆல்ரெடி கடனாளியா இருக்கீங்க. நிறைய கடன் இருக்குமா? கடன் வந்து கழுத்து நெரிக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணவரவு கிடைக்கும். நிலம், சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க மௌனமா இருந்தாலும் சரி, அவங்க பயங்கரமா ஆட்டம் போட்டிருப்பாங்க. யாரு? உங்களுடைய எதிரிங்க. ஆனா இனி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. சனி தரக்கூடிய நீதியால உங்களை தடுத்து நிறுத்தினவங்க இப்ப பின்வாங்குவாங்க. அடுத்து குடும்பம், காதல். சுக்கிரன் இவர்தான் வந்து மேஜர் ரோல் இருக்கு. இவரால் தான் அந்த குடும்பம், காதல் சிறக்கும். சோ மனசுல இருந்த அந்த சோர்வு, அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்குது. குடும்பத்துல 2 வேறுபட்ட கருத்துக்களால சண்டை சச்சரவு வந்த இடத்துல ஒரே முடிவால கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். காதல் உறவும் சிறப்பா இருக்கும். காதல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே போல சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து புதிய தொடர்பு வரும். அது வந்து லவ் மேரேஜா இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம். ஆனா காதலா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், சண்டை, கோபம் இது வந்து தவிர்க்கக்கூடிய இடம். ஏன்னா அப்பதான் உறவு வந்துட்டு வலுவா இருக்கும். இதுதான் ஒரே தீர்வு. குடும்பம் நல்லா இருக்கணும், காதல் உறவு சிறப்பா இருக்கணும், உறவுகள்ல நமக்கு வந்து நல்ல ஒரு பிணைப்பு இருக்கணும்னாக்க இந்த சண்டை, கோபத்தை தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியம், உடல் வலி குறையுது, மன அழுத்தம் குறையுது. ஆனா தூக்கம் பிளஸ் உணவு இதுல வந்து கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதே போல வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டு முயற்சிகள் இப்போ 2 டோர் திறக்கும். ஒண்ணு திறக்கும், ஒண்ணு மறைஞ்சிரும். ஆனா திறக்கக்கூடிய கதவுங்கிறது உங்களுக்கு ஏத்த கதவா தான் இருக்கும். அது வந்து அதிர்ஷ்ட கதவா தான் இருக்கும். அதே போல ஆண்களை பொறுத்த வரைக்கும் பழைய உறவுகளை நினைச்சு மனசு வந்து உடைஞ்சு போகாதீங்க. 2 முடிவு வச்சுக்கிட்டு குழம்பாதீங்க. ஒரு முடிவு மட்டும் தேர்வு பண்ணுங்க. உங்களை குறைச்சி மதிப்பிட்டவங்க முன்னாடி மீண்டும் உயர்ந்து நிக்க போறீங்க. அதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது உங்க வீட்டு கதவு தட்டு தான் போகுது. மிதுன ராசி பெண்கள் விதியை
மாற்றக்கூடிய ஆட்களாக நீங்க வலம் வர போறீங்க. உங்க விதியை எழுதக்கூடிய பாலைவன காத்து இப்ப அடங்க போகுது. நிறுத்தவே முடியாத நீங்க நினைச்சிருப்பீங்க. இப்படி ஒரு வறண்ட வாழ்க்கையா போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்ப குடும்பத்துல மதிப்பு, மரியாதை மீண்டும் உயருது. காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தீர்மானம் வரப்போகுது. பண செலவு இருந்தாலும் பொருளாதாரத்துல வரவு அதிகமா கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்க, உணர்ச்சியும் கோபத்தையும் கலந்து பேசாதீங்க. கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் நட்பு விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா பொறாம கொண்ட மனுஷங்க உங்களை சுத்தி இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இரவு நேரங்கள்ல தூக்கமின்மையை தவிர்த்துக்கோங்க. நல்லா தூங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. அதே போல யோகா, நடைப்பயிற்சி, தியானம் பண்றது, கடவுளை கும்பிடுறது, இதெல்லாம் வந்துட்டு பெண்கள், குறிப்பா மிதுனராசி பெண்கள் வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அனுதினமும் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதே போல மாணவர்கள் கவனமா படிங்க. உடைய லட்சியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. செல்வாக்கு அதிகமாகுது. வெளிநாட்டுல உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் ஆதாயம், இதனால நினைவாற்றல் அதிகரிக்குது. ஆனா நீ கவனிக்க வேண்டியது, தொலைபேசியை ரொம்ப நேரம் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல, ஆனா பயன்படுத்தக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தாதீங்க. 2 இலக்குகள் வச்சா அது தோல்விதான். அதனால உங்களுடைய இலக்கு என்னங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அது வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒன்றை நோக்கி பயணம் பண்ணா வெற்றி. அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு இலக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தொழில், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வருமான வாய்ப்பு, புதுசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேங்களா? பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? பெரிய சக்ஸஸ் பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க தொடங்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சி கூட பெரிய பெயரை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு குறுகிய காலத்திலேயே. அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 3, 6. 5ங்கிறது புதனுடைய சக்தி. 3ங்கிறது உயர்வு, விரிவாக்கம். அதே போல 6ங்கிறது சுக்கிரனுடைய அதிர்ஷ்டம். என்ன? பணம், காதல், மன நிறைவு. ஓகேங்களா? அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, மஞ்சள், வான நீல நிறம், ஸ்கை ப்ளூ கலர்னு சொல்லுவோம் இல்லையா, இது. ஏன்னா பச்சைங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த நிறம். புதன் வந்து புத்தி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் கொடுப்பார். மஞ்சள் நல்ல செய்தி, நேர்மறை ஆற்றல். ஸ்கை ப்ளூ கலர் அதாவது வான நீளம், மன அமைதி கொடுக்கும். முடிய ஃபோக்கஸ், இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய விஷயத்துல இருந்து மாற மாட்டீங்க. தவிர்க்க வேண்டிய நிறம், மிதனராசிக்காரங்க கருப்பு பயன்படுத்தாதீங்க. அது வந்து முடிவெடுக்கிறதுல குழப்பத்தை கொடுத்துரும், அதிர்ஷ்டத்துக்கு தடையா வந்துடும். ஸோ அதை வந்து பயன்படுத்த வேணாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, ஏன்னா அது புதன் திசை. வடகிழக்கு ஆன்மீக வெற்றி பிளஸ் தெய்வத்துடைய அனுகிரகத்தை கொடுக்கும். எந்த முக்கிய வேலையை பேசினாலும் சரி, எந்த எதிர்கால திட்டமா இருந்தாலும் சரி, எழுதினாலும் சரி, படிச்சாலும் சரி, முக்கியமான அழைப்பு, உரையாடல் இருந்தாலும் சரி, வடக்கு திசையை நோக்கி நீங்க என்ன செய்தாலும் அது வந்து பலன்களை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் மரகதக்கல். மிதுனராசிக்கு பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம், பண அதிர்ஷ்டம், நினைவாற்றல். அதே போல தொடர்பு துறைகள்ல வெற்றி கொடுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னாக்க மரகதக்கல்ல வந்து பயன்படுத்துங்க. எம்ராய்டர்னு சொல்லுவோம் இல்லையா, பச்சை நிறக்கல். அது அணிய வேண்டிய நாள் புதன்கிழமை. அதாவது காலையில பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை முக்கியமான வெற்றிகள், வெள்ளிக்கிழமை உறவு, பணம், அமைதி, ஞாயிறு பொறுத்த வரைக்கும் புதிய தொடக்கம் மற்றும் மன அமைதிக்கு. கவனிக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஆகாதுங்க. சண்டை, கோபம், தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளா இது வந்து வந்துருது. ஆனால் அந்த நாள்ல பெருசா எதுவும் வந்து முடிவு பண்ண வேணாம். ஸோ மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வாஸ்து ரகசியம் சொல்றேன். மிதுனராசி உங்களுடைய வீடு மற்றும் அறைகள்ல வடக்கு திசை வந்து தூய்மையா இருக்கணும். அங்கே குப்பையை போட்டு வைக்கிறது, பழைய பொருட்களை வந்து போட்டு வைக்கிறது, காலியான பெட்டிகளை வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண அதிர்ஷ்டத்தை வந்து தடை பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வைக்கக்கூடாது. வடக்கு திசையில பொறுத்த வரைக்கும் அகல்ல தீபம் ஏற்றி, அதே போல வாசனையான பொருட்களை வைக்கிறது அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும். ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வடக்கு திசையில தூய்மை பிளஸ் பச்சை நிறம் இருந்துச்சுன்னா மிதுன ராசிக்கு பணரகை அப்படிங்கிறது ஒருபோதும் வறண்டு போகாது. கையில வந்து பணம் தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ஊத்து மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. இப்போ இதை அடுத்து கோவில் மற்றும் பரிகாரத்தை பார்த்துருவோம். குறிப்பா மிதுனராசிக்கு அதிபதி புதன் இல்லையா, புதன் அப்படின்னாக்கா புத்தி, வேலை, பணம், தொடர்பு, வாய்ப்புகள், அதிர்ஷ்டத்துல அதோட வேகம்.
இந்த ராசிக்கு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் பார்த்தோன்னாக்கா விநாயகர் பெருமான், விஷ்ணு பெருமான், குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி, புதன் பகவான். விநாயகர் வழிபாடு செஞ்சினாக்க தடைகள் நீங்கும், பேசக்கூடிய திறன் மேம்படும், உடைய திறனுக்கான வாய்ப்பு அமையும். விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும், அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பணநிலையில உயர்வு, நல்ல மனுஷனுடைய தொடர்பை கொடுப்பாரு. தட்சிணாமூர்த்தி புத்திசாலித்தனம், ஞானம், முடிவெடுக்கக்கூடிய திறனை கொடுக்குறாங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிளஸ் வந்துட்டு பணவரவியும் பண வளர்ச்சிக்கு இவர் தான் காரணம். அதே போல நீங்க போக வேண்டிய கோவில்கள், திருவேற்காடு விநாயகர் சென்னைக்கு அருகில் இருக்கு. இவர் வழிபாடு செய்யறதுனால, இந்த கோயிலுக்கு போறதுனால தடைகள் உடைப்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல திருக்கருக்காவூர் கற்பரச்சாம்பிகை தஞ்சையில இருக்குங்க. உறவுகள் மற்றும் நம்முடைய குடும்ப அமைதிக்கு ஆலங்குடி குரு பகவான் கோயில் கும்பகோணம். நல்ல மனுஷனுடைய தொடர்பு, வாழ்க்கையில உயர்வு கொடுப்பாரு. திருவாழ்மலை தட்சிணாமூர்த்தி சன்னதி, பல சிவாலயங்கள் இருக்கு. புத்தி, சக்தி, வேலை, அறிவு, வெற்றி இது எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பேற்கிறார். இதுல ஏதாவது ஒரு கோயிலையாவது 41 நாட்கள் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. மிதுனராசியுடைய அதிர்ஷ்ட ரேகை அப்படிங்கிறது உங்களுக்கு வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி போகணும்? புதன்கிழமையில காலையில 6 மணிலேருந்து 9 மணிக்கு இடையில கோயில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல் நீங்க போகும்போது எடுத்து செல்ல வேண்டியது பச்சை மலர், நெய் விளக்கு, எலுமிச்சை விளக்கு, பச்சை நிற வாசனை அகர்பத்தி. இதோட நீங்க முதல்ல செய்ய வேண்டியது விநாயகர் பெருமானுக்கு நெய் விளக்கு ஏத்துறது, பின்னாடி புதன் பகவானுக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கும் தீபமேத்தி வழிபாடு செய்கிறது. அதே போல புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி தீபதூப ஆராதனை காட்டுறது. அவருடைய மந்திரமான ஓம் பூம் புத்தாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்றது. இது வந்து வாழ்க்கையில வேகத்தை கொடுக்கும், 3 மடங்கு உயர்வை கொடுக்கும். ஸோ என்ன பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்? பணத்தடையா? புதனையும் விஷ்ணு பகவானையும் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. மனக்குழப்பம் இருக்கு, முடிவெடுக்க முடியல அப்படின்னாக்க தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு வைங்க. வேலை பிஸ்னஸ்ல தடை வருது அப்படின்னா புதன் கிழமைகள்ல நவகரில் விற்றக்கூடிய புதன் பகவானுக்கு எலும்புச்சம் பழம் இருக்கு இல்லைங்களா, அதுல விளக்கேத்துவோம்ல, அதுல விளக்கேத்துங்க. அதே போல உறவுகள்ல தகராறு இருக்கு அப்படின்னாக்கா ஆலங்குடி குரு பகவான் தரிசனம். இதோட உங்களுக்கு இந்த 60 நாட்கள்ல நான் சொன்னக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் வேகமாகும், பண ஓட்டம் சீராகும், உடைய மனசு வந்து நிலையா இருக்கும், உடைய குறி வந்து தப்பாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ரெடியா இருங்க. நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம். இனி வந்து மிதுனராசினுடைய அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த 60 நாள் உங்களுக்கானது. இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. விழுந்த இடத்துலயே விருட்சமாக மாறக்கூடிய நேரம் இது. எல்லாத்துக்கும் மேல உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டுங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உண்டு. உங்களை அசிங்கப்படுத்துறவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டவங்க, உங்களை துரத்தி விட்டவங்க, உங்களை துச்சமா நினைச்சவங்கலாம் இப்போ உங்ககிட்ட கை கட்டி வாய் பொத்தி நிக்க போறாங்க. உங்களாலதான் அவங்க வாழ்க்கை வந்துட்டு சரியாகக்கூடிய அமைப்புல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. அதே போல பணத்தால பெரும் துயரத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப அந்த பணம் வந்துட்டு தண்ணி மாதிரி உங்ககிட்ட வரவை கொடுக்கும். ஓகேங்களா? யாரை பத்தியும் பயப்பட வேணாம், எதை பத்தியும் யோசிக்க வேணாம். எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை மிதுனராசிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆரம்பம் எப்படியோ இந்த 2025 தொடங்கி 10 மாசம் நம்ம வந்து படாத பாடுபட்டுட்டோம். ஆனா அந்த கடைசி 2 மாதங்கள் அப்படிங்கிறது சத்தியமா மிதுனராசி இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு, நீங்க வடிச்ச கண்ணீருக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா பதில் சொல்ல போகுது. சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது. பணம் மூட்டைய அடுக்கடுக்கா உங்க வீட்டுல கொட்ட போகுது. குபேரனும் மகாலட்சுமி தாயாரும் ஒட்டுமொத்தமா 2 பேரும் நம்ம வீட்டுல குடிகொண்டா எப்படி இருக்கும்? சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாம எல்லா விதங்கள்லயுமே அதிர்ஷ்டம் கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை மிதுன ராசி அனுபவிக்க போறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.